நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திண்டல் முருகன் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து பெருந்தூர் போகிற ரோட்டில் ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது திண்டல் முருகன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா கோயிலோட கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி பக்கத்தில் கேட்டு பார்க்குறப்ப 4 மணிக்கு தாங்க ஓப்பன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறேன். கோயிலோட என்ட்ரன்ஸு இதுதாங்க. சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது கோயில். அப்படியே எங்கே கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே முருகன் தரிசனம் பண்ண போக வேண்டியதான். அப்படியே கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வீடியோவில் அப்படியே சைடில் போடுறோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டைமிங் தெரியாமல் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை இந்தமாரி எந்தெந்த நாள் இப்படி அலோடு இருக்கும் அந்தமாரியெல்லாம் போடுறேன் பார்த்துக்காங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதுதாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே அப்படியே தரிசனம் பண்ணால் அப்படியே போக வேண்டியது தான். நம்ம பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்தாச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறனால அப்படியே சைடில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 விநாயகர் கோயில் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா அரச மரத்தடி விநாயகர், 2வது பார்த்தீங்கன்னா சிற்பி விநாயகர். இந்த விநாயகர் சிலைக்கிட்ட இந்த இடத்துல புது பைக்கு காரோ வாங்கினா இங்கே பூஜை பண்ணுவாங்க போல் என்ட்ரன்ஸ் முன்னாடி. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே 4 மணிக்கு டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே உள்ளே கிளம்ப வேண்டியதுதான். அருள்மிகு வேலாயுத சாமி திருக்கோவில் திண்டல். இங்கே தாங்க என்ட்ரன்ஸில் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர நீட்டாக இருக்குங்க முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே அப்படியே ஸ்டெப்பு வழியாக ஏறிட்டு இருக்கோம். 4 மணிக்கு கரெக்டாக டைம் ஓப்பன் ஆகுது. 4 மணி டு 9 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இடும்பர் சன்னதி இங்கே ஒரு தரிசனத்தை போற்ற வேண்டியதுதான். ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலை பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தால் இங்கே தாங்க முருகனோட கொடிக்கம்பம். இங்குள்ள வேலாயுத சாமி பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் காட்சி தராரு. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. அவ்வளோதாங்க உள்ளே வந்தாச்சு. இங்கே வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல. நம்ம வெளியே மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே காமிக்க வேண்டியதான் வெளியே எப்படி இருக்குன்னு. நம்ம பார்த்தோன்னா கோயில் மலை மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பயங்கர நீட்டாக இருக்குங்க. வேற மாதிரி இருக்குது. அதேமாரி கோயிலோட காம்பவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கீழே எதுவும் தெரியாத அளவுக்கு கட்டியிருக்காங்க. இங்கே தங்கரதம் பார்த்தீங்கன்னா 5 பொன்களால் செய்யப்பட்ட தங்கரதம். இதோட டைமிங் பார்த்தோன்னா இழுக்கிற டைமு நைட்டு 7 மணிக்கு இழுப்பாங்க போல் டைம் போட்டிருக்கு. கோயில் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. இந்த வழி பார்த்தீங்கன்னா தன்னாசியப்பன் சித்தரோட குகை வழின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளும் அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தன்னாசியப்பன் கோயிலோட அவர் வாழ்ந்த இடமும் குகையும் இங்கே இருக்குது. அவங்க அது பார்த்திங்கன்னா அது இந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிட்டு அங்கேயும் ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த பார்க்கவே வேறு லெவலுக்குங்க. நம்ம பிராண்டுங்க ஓம் முருகா.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குங்க, இந்த சைடு கீழே போகிற மாதிரி. நம்ம கீழேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திக்கலாம். பைக் ஸ்டாண்டு இருக்குது, இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகலாம். அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சித்தரோட குகை இருக்குது, அதாவது தன்னாசியப்பன் குகை. கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னாசியப்பன் சித்தருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை நடக்குங்க. தன்னாசியப்பனோட சித்தரோட குகைங்க இது பார்த்தீங்கன்னா. அவர் இங்கேயும் வாழ்ந்திருக்கார். இங்கே ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னாசியப்பன் சித்தரோட குகை இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா சாமியோட பாறை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தானாக வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, வேற சித்தரோட குகை. இங்கே தன்னாசியப்பன் சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே கோயில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பைக்கு நிறுத்துறதுக்காக ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் கோயில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் புதுசாக யாரும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.